شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் மீதும் குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்னும் சில தினங்களில் இறைவன் நாடினால் நாம் எல்லோரும் அந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த மாதத்தினுடைய சிறப்புகளையும் அந்த மாதத்தில் நோன்பு நோற்பதற்குண்டான அந்த கடமை பற்றியும் சென்ற வார ஜும்ஆவில் நாம் பார்த்திருக்கிறோம். ஆக அந்த நோன்பினுடைய முழுமையான பலனை, முழுமையான நன்மை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அதனுடைய சில முக்கியமான சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பொதுவாகவே மசாயில்கள், சட்டங்கள் என்று சொன்னாலே அதில் ஒரு சில சட்டங்களை தவிர பெரும்பான்மையானவை அதிகமான கருத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். அதிகமான கருத்துக்கு உட்பட்ட நிறையா விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு சஹாபாக்கள் ஒவ்வொரு கருத்தை கூறியிருப்பார்கள், ஒவ்வொரு தாபீன்கள் ஒவ்வொரு கருத்தை கூறியிருப்பார்கள். அதே போன்று நவீன காலத்தில் உள்ள இமாம்கள், குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடியவர்கள், ஹதீஸ்களை ஆய்வு செய்யக்கூடியவர்கள், ஃபத்வாக்கள், இஸ்லாமிய தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் மத்தியிலும் பலவிதமான கருத்து முரண்பாடுகள் என்ன செய்யும், சில சட்டத்திட்டங்களில் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆக இன்ஷா அல்லாஹ் நாம் முடிந்தவரை கான்ட்ரவர்சியான, அதாவது ரொம்ப குழப்பத்திற்கு இடையே உள்ள எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுக்க கிடையாது. பெரும்பாலும் ஹதீஸுகளுக்கு உட்பட்டு நேரடியான ஹதீஸ்களில் ஊடாக என்ன தகவல் நமக்கு வந்திருக்கிறதோ, குர்ஆனின் மூலமாக நேரடியாக என்ன சட்டத்திட்டங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் சஹீஹான ஹதீஸ்களின் மூலமாக, புகாரி, முஸ்லீம் போன்ற சஹீஹான ஹதீஸ்களின் மூலமாக இந்த சட்டத்திட்டங்களை நாம் தொகுத்திருக்கிறோம். அதே போன்று இந்த சட்டத்திட்டங்களில் ஏதாவது கூடுதலான தகவல் தேவைப்பட்டது என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ரமலான் இன்னும் கொஞ்ச நாளில் வர இருக்கிறது. அதற்குள்ளே நீங்கள் தாராளமாக அதனுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு இன்ஷா அல்லாஹ் தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இதோடு முடிய போகிறது கிடையாது. ஜும்மாவுடைய நேரம் நமக்கு குறைவு தான். அதனால் நம்ம முடிந்தவரை எவ்வளவு நம்மளால் இயலுமோ அவ்வளோ விஷயங்களை சொல்லிடலாம். எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்னு பார்த்தா சொல்ல முடியாது. அதே போன்று எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட முடியுமான்னு பார்த்தாலும் கஷ்டம்தான். ஏன்னா ஏதாவது ஒரு சந்தேகங்கள் நமக்கு என்ன செய்யும், எழுந்து கொண்டே இருக்கும். சரி, இது இப்படி சொல்லிட்டாங்க, அல்லது வேறு மாதிரி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுவோம், அதே வேறு யாராவது ஒரு மௌலவி என்ன செஞ்சிருப்பார், அதே சட்டம் தொடர்பாக வேறொரு கருத்தை என்ன செய்திருப்பார்கள், பதிவு செய்திருப்பார்கள். ஆக அந்த மாதிரி கருத்து முரண்பாடுள்ள விஷயங்கள் உங்களுக்கு தோன்றியது என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். ஆக அந்த அடிப்படையில் இந்த நோன்பினுடைய சட்டத்திட்டங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இந்த நோன்பை பொறுத்தவரை அது ஒரு தலையாய கடமை, அது ஒரு முக்கியமான கடமை என்பதை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அதற்கென்று சில விதிவிலக்குகளையும் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த நோன்பு தொடர்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டங்களில் முதன்மையானது, இந்த நோன்பு யாரின் மீது கடமை, நோன்பு என்பது யாருக்கு கடமை என்று நாம் பார்த்தோம் என்றால், பருவம் வயதை அடைந்த ஒவ்வொரு ஆணின் மீதும் ஒவ்வொரு பெண்ணின் மீதும் இந்த நோன்பு என்ன செய்து கடமையானதாக இருக்கிறது. விவரம் தெரிந்த ஒவ்வொரு மீது என்ன செய்து இந்த நோன்பு கடமையானதாக இருக்கிறது. ஆக எல்லாரும் யாருக்கெல்லாம் இயலுமோ, யாரெல்லாம் சக்தி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும், கட்டாயமாக இந்த நோன்பு நோற்க வேண்டும். நோன்பு நோற்காமல் இருப்பதற்கு யாருக்குமே எந்த ஒரு உலக ரீதியான காரணங்களுக்காக, அதாவது நோய் இல்லாமல் அல்லது வேறு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகளோ அல்லது அல்லாஹ் அனுமதித்த அந்த விதிவிலக்குகள் அல்லாமல்
வேறு எந்த ஒரு காரணத்தை முன்வைத்தும் ஒருவர் நோன்பை விடுவதற்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது என்பதை முதலில் நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோன்று இந்த நோன்பினுடைய சட்டத்திட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் முதன்மையானது என்னவென்று சொன்னால், இந்த நியத்து தொடர்பாக உள்ள செய்திகள். இந்த நியத்து தொடர்பாக இந்த சமுதாயத்தில் பலவிதமான கருத்துக்களை சிலர் முன்வைத்து வருகிறார்கள். சிலர் முதல் நாள் இரவில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த நியத்தை சொல்லி கொடுப்பாங்க. நவைத்து சோமகதீன் அன்னதாய் ஃபரல் ரமதானி ஹாதி சனத்தில் இல்லாஹி தஆலா. அதையும் சொல்லி கொடுக்கும்போது எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, யா அல்லாஹ் உனக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம், நாளை நோன்பு வைப்பதாக. எப்படி நாளை நோன்பு வைப்பதாக நியத்து செய்கிறோம். இது என்னங்க நாளை நோன்பு வைப்பதாக நியத்து செய்கிறீங்க? அரபியில் சொல்லும் போது இன்று நோன்பு வைப்பதாக நியத்து செய்வதாக அவர்கள் சொல்லி கொடுப்பார்கள். ஆனால் அர்த்தத்தை சொல்லும் போது நாளைன்னு சொல்லுவாங்க. ஏன் நாளைன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க முதல் நாள் நைட்டு சொல்லி கொடுக்குறனால மறுநாள் நோன்பு வைப்பதனால அந்த நியத்தை சொல்லி கொடுக்கும்போது எப்படி சொல்லி கொடுக்குறோம், நாளை நோன்பு வைப்பதாக என்று சொல்லி சிலர் என்ன செய்கிறார்கள், அந்த ஒரு நியத்தை வாய்மொழியாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை பகிரங்கமாக சொல்லி வருகிறார்கள். இதற்கு மார்க்க ரீதியாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்பதை ஓரளவுக்கு நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். நியத்து என்றாலே அது உள்ளத்தில் நினைப்பது தான். தொழுகையாக இருந்தாலும் எந்த இபாதத்துகளாக இருந்தாலும் நியத்து என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சரி, சஹாபாக்கள் காலத்திலும் சரி, யாரும் ஒரு நியத்தென்று ஒரு சில வாசகங்களை மனனம் செய்து அதை அரபியிலோ அல்லது தாய்மொழியிலோ அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று எந்த ஒரு செய்தியுமே கிடையாது. ஆக நியத் என்பது என்ன, மனதினால் நாம் நினைக்க வேண்டும். இரவு தூங்கும் பொழுது நாம் சஹருக்கு எழுந்திருக்கணும், நோன்பு வைக்கணும், நியத்து வைக்கிறோம், அதான் நியத்து. மற்ற நாட்களில் யாராவது 3:30 மணிக்கு, ரொம்ப ரேர், ஒரு சில சொற்பமானவர்களை தவிர அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுபவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆக மற்ற நாட்களெல்லாம் ஒருவர் எழாமல் நோன்புடைய காலத்துக்கு என்ன செய்கிறார், காலையில் 3:30 மணி 4 மணிக்கெலாம் எந்திரிக்கிறார். எதற்கு எந்திரிக்கிறாரு, அவர் நோன்பு வைப்பதற்காக. நோன்பு வைப்பதற்கு எதற்கு அந்த நேரத்தில் எழுந்திருக்கணும், அந்த நேரத்தில் சஹர் உணவு என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி காட்டிய ஒரு சுன்னா. சஹர் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க, அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது. நீங்கள் சஹர் நேரத்தில் அந்த உணவை அருந்துங்கள். நோன்பு வைப்பதாக இருந்தால் சஹர் நேர உணவை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதாவது அதை சஹர் உணவு செய்யாமல் என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்காதீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினால அந்த சஹருடைய நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு என்ன செய்கிறார், இரவில் அலாரம் வைத்து படுக்கிறார். அந்த நேரத்தில் சிரமமாக தான் என்ன செய்கிறாங்க, காலையில் எழுந்திருக்கிறாங்க. அப்போது அதுதான் நியத், காலையில் எழுந்திருக்கிறார் நியத்து. அதுக்கப்புறம் அந்த நேரம் இருக்குது பாருங்கள், அந்த குறிப்பிட்ட நேரம் வருவதற்கு முன்பாகவே அவர் உணவு அருந்துவதையும் தண்ணீர் குடிப்பதை நிறுத்தி கொள்கிறார். என்ன நேரம், அந்த நேரம் தொடர்பாகவும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சில குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்ட கருத்துடைய சகோதரர்கள் அவர்கள் நோன்பு அட்டவணை என்று ஒன்றை தயாரித்து வைத்திருப்பார்கள். அந்த நோன்பு அட்டவணையில் நம்ம பார்த்தோம்னா, அதான் சொல்வதற்கு, பாங்கு சொல்வதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்பாகவே என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் அந்த சஹருடைய நேரம், சஹர் முடிவு நேரம் போட்டு வச்சுருவாங்க. சஹர் முடிவு நேரம் போட்டு வச்சுருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாங்கு சொல்கிறதை சஹருடைய நேரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அவர் தான் சுபூஹனுடைய ஆரம்ப நேரத்தில் பாங்கு சொல்கிறாரு. அப்போ இதில் அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த திருமறை குர்ஆன் வசனத்தில் அதை பற்றி அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லும் பொழுது, வைகரை என்னும் வெள்ளை கயிறு இரவு என்ற கருப்பு கயிறிலிருந்து தெளிவாகும் வரை நீங்கள் என்ன செய்யுங்க, இரவு நேரத்தில் உண்ணுங்கள். சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்களாம், கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் எடுத்து வச்சுருந்தாங்களாம். எடுத்து வச்சுட்டு இது எது எப்போ தெளிவாக தெரியுதோ அது வரைக்கும் டைமிங் சொல்லி அவர்கள் ஆரம்பத்தில் விளங்கி வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் அளிக்கிறாங்க, அந்த கருப்பு கயிறு வெள்ளை கயிறுனா இது விளக்கம் கிடையாது. இரவு நீங்கி அந்த பகலுடைய வெளிச்சத்தினுடைய ஆரம்பம், அந்த வெளிச்சத்தினுடைய ஆரம்பம் உதயமாகிறது கிடையாது. அந்த பகலினுடைய வெளிச்சத்தினுடைய ஆரம்பம் எப்போ வருதோ அது வரைக்கும் நீங்கள் உண்ண வேண்டும். அதுதான் சுபூஹுடைய நேரம், சுபூஹுடைய ஆரம்பமான நேரம் அதுதான். அதனால் அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான விளக்கம் அளிக்கிறார்கள். இதில் பெரிய ஒரு கருத்து வேறுபாடு உள்ள விஷயம்லாம் கிடையாது. ஆனால் எதற்காக அந்த அரை மணி நேரத்துக்கு முன்பாக இவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதே போன்று அது எந்த ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு சட்டம் என்பதை நம்ம புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஆரம்ப காலகட்டத்தில் அது போன்ற பள்ளிவாசல்களில் ஆரம்ப நிலைகளில் நம்ம தொழுகை வைக்கின்ற அந்த சூழ்நிலை ஏற்பட்ட காலகட்டத்தில் ஒரு இமாம் என்ன செஞ்சாருன்னா, ஒரு சிலர் என்ன செய்வாங்க, பள்ளியில் நியத்தை சொல்லி கொடுப்பாங்க. சஹருடைய முடிவு நேரம் சொல்லி அந்த நியத்தை சொல்லி கொடுத்து இதோட நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா சஹருடைய அந்த உணவை நிறுத்தி கொள்வார்கள். அப்போ அந்த பள்ளியிலுடைய இமாம் என்ன செய்கிறார், நியத்தை சொல்கிறார், நான் வைத்து சோமகதி அன்னதாயின்னு சொல்லி கொடுக்குறார். சொல்லி கொடுத்து முடித்ததுக்கு பின்னாடி இவர் என்ன செய்கிறார், உட்காந்து தண்ணி குடிக்கிறார்.
என்னங்க இப்படி செய்கிறீங்க, நீங்கள் தான் நியத்தை சொல்கிறீங்க. ஏன்னா அப்போ நமக்கு எதுவுமே தெரியாது. ஒரு 13-14 வயசு, அப்போ தான் ஆரம்பத்தில் ஹிஃப்லாம் முடிச்சுட்டு ஒரு பள்ளியில் போய் தொழு வைக்கிறோம். அவர் நம்மளோட அதிகமாக மார்க்கம் படித்தவர், அவர் ஒரு ஆலிம், நம்ம அப்போ ஆலிம் கிடையாது. இந்த மாதிரி செய்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், அது பழக்கப்படுத்திட்டாங்க, அதனால் வந்துட்டு நம்ம அந்த டைமில் சொல்லிடணும், ஆனால் பாங் சொல்கிற வரைக்கும் டைம் இருக்குது. என்ன செய்கிறாரு, பாங் சொல்கிற வரைக்கும் டைம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறையா பேர் என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுக்கு தெரியும் ஆனால் பழக்கமாயிருச்சு, இப்போ போய் சொன்னால் குழப்பமாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, பழைய வழிகேட்டிலேயே அந்த பிதத்தான காரியத்தை நிறைய பேர் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் கண்கூடாக பார்த்ததுக்கு பின்னாடி நமக்கு தெளிவாக தெரியுது, அப்போ இவங்கள்ட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, இவங்களாம் ஏதோ ஒரு சில விஷயம் என்ன செய்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. ஆக அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா, அந்த சஹரு நேரம் என்பதை நம்ம அதே மாதிரி எந்த பள்ளியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ, தௌஹீத் அடிப்படையில், தௌஹீத்னா குர்ஆன் அடிப்படையில் நேரங்களை ஃபிக்ஸ் செஞ்சு எந்த பள்ளியில் இயங்கி கொண்டு இருக்கிறதோ அந்த பள்ளி என்ன செய்யணும், நம்ம அந்த சஹர் முடிவுக்கான நேரத்திற்குரிய ஒரு கால அளவாக முடிவு செஞ்சுக்கிறோம். இதில் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, எந்த பள்ளிவாசல் அப்போ வந்து குர்ஆன் ஹதீஸ்லாம் மைண்டில் வராது, அதே போன்று இந்த ஜமாத் அந்த ஜமாத்துன்னு மைண்டில் வராது. எந்த பள்ளியில் வந்து அதான் லேட்டாக சொல்கிறாங்களோ அப்போ அவர் அந்த ஜமாத்தாக மாறிடுவாங்க. அப்போ சில பேர் கேட்பாங்க, எங்கங்க உங்கள் பள்ளியில் பாங் சொல்லிட்டாங்க, நீங்கள் இன்னும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இல்லை அந்த பள்ளியில் கொஞ்சம் லேட்டாக சொல்லுவாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். பாங் சொல்கிறது தான் நமக்கு கணக்கு, எங்கே லேட்டாக சொல்கிறாங்களோ அங்கே நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், நம்ம வந்துட்டு அதை ஒரு கணக்காக வச்சுக்கிட்டு நம்ம உணவு அருந்திக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரிலாம் மாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம சட்டத்தை வந்து இஷ்டத்துக்கு நம்ம மாற்றிக்கிறக்கூடாது. ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்பட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த நேரம் முடிவடையுதுன்னு அர்த்தம். அந்த நேரம் மாறுதுன்னா சஹர் நேரம் முடிவடையுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உண்ணவோ பருகவோ கூடாது. ஏன்னா சில பேர் அந்த அதான் சொல்கிற வரைக்கும் கிளாஸு டம்ளரை கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, செம்பு தண்ணியை கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதான் சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் முடிக்கிற வரைக்கும் குடிப்பாங்க. அதான் பாங் சொல்கிற வரைக்கும் டைம் இருக்குல்ல, முடிக்கிற வரைக்கும் நம்ம குடிச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி கடைசி மிடர் வரைக்கும் என்ன செய்வாங்க, கொஞ்சம் நடப்பாங்க, திரும்ப வந்து குடிப்பாங்க, கொஞ்சம் நடப்பாங்க, திரும்ப வந்து குடிப்பாங்க. எவ்வளோ முடியுதோ நம்ம குடித்து வயிறை நிரப்பிடணும், எவ்வளோ முடியுதோ சாப்பிட்டு வயிறு நிரப்பிடணும், அந்த இஃப்தார் நேரம் வரைக்கும் நம்ம தாக்கு பிடிக்கணும்னு சொல்லி இவர்கள் என்ன செய்வார்கள், அந்த அதானுடைய அந்த அளவை கூட லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் சில பேர் தாமதப்படுத்துவாங்க. அதுவும் தவறு. அதான் சொல்லப்பட்டு விட்டால் நம்ம முடிந்தவரை அதற்கு முன்பாகவே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சோம்னா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ரிலாக்ஸாக சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி குடிக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக அந்த நேரத்தை நம்ம கழிக்கலாம். அது கொஞ்சம் பிஃபோராக எழுந்திரிக்கணும். கடைசி நேரத்தில் இருந்துச்சு அவசரமாக சாப்பிட்டு தண்ணியை வந்து அதிகமாக குடித்து நமக்கு நம்மளே சிரமத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக அதான் சொல்லப்பட்டுருச்சுன்னா அந்த ஃபஜ்ருடைய நேரம் கரெக்டாக எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பள்ளியுடைய அதான், அல்லது நமக்கு இன்றைக்கி தொலைபேசி இருக்குது, அதில் அந்த டைமிங் நம்ம கணக்கு வச்சு ஒரு பேணுதலுக்காக 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், நம்ம உணவு அருந்ததை நிப்பாட்டிட்டோம்னா அது ஒரு கூடுதல் சிறப்பான விஷயமாக இருக்கும். ஆக நேரம் தொடர்பாக இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், சலுகை அளிக்கப்பட்டவர்கள் யார் யார்? சரிங்களா, சலுகை அளிக்கப்பட்டவர்கள் யார்? இந்த நோன்பை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தினுடைய 183 மற்றும் 184 வசனத்தில் அல்லாஹு தஆலா இதை பற்றிய சில தகவல்களை சொல்லுகிறார். அந்த 183வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, நோன்பு வந்து உங்களுக்கு கடமையாக இருக்கிறது, அது குறிப்பிட்ட சில நாட்கள், அந்த நாட்களில் யாராவது நோயாளியாவோ அல்லது பயணத்திலோ இருந்தீங்கன்னா மற்ற நாட்களை கணக்கிட்டு கொள்ளுங்கள். வஅலல் யதீகுனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன். அதே போன்று நோன்பு நோக்க சக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் அவங்க ஒரு ஏழைக்கு உணவளித்தால் போதுமானது என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா முதல்ல அருளுறான். அதாவது ஒருவருக்கு சக்தி இருக்குது நோன்பு வைக்க, இருந்தாலும் அவர் விரும்பலை அப்படின்னா கூட அவர் ஒரு ஏழைக்கு உணவளித்தால் போதுமானது, அவருடைய நோன்பு கடமையாகிவிடும். இதுதான் ஆரம்பத்தில் ஒரு சட்டமாக இருந்தது. அதற்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் என்ன செய்கிறான், ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸ்ம்ஹு. எவரேனும் அந்த மாதத்தை அடைந்தால் அவர் நோன்பு நோற்றே ஆக வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் தஆலா அருளி விடுகிறான். அப்போது அதற்கு பின்னால் வந்து ஒருவர் சக்தி உள்ளவராக இருந்தால், நோன்பு வைப்பதற்கு அவருக்கு சக்தி இருந்தால் அவர் நிச்சயம் என்ன செய்தாக வேண்டும், நோன்பு வைத்தாக வேண்டும். அவருக்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது. எனக்கு சக்தி இருக்குது நோன்பு வைக்கனா அவர் நிச்சயம் நோன்பு வைத்தாக வேண்டும். அதற்கு முந்தைய வசனம் இருக்குது பாருங்க, நோன்பு வைக்க விருப்பம் இல்லைன்னா அவர் ஒரு ஏழைக்கு உணவளிக்கலான்னு, அந்த சட்டம் காலாவதி ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்னு அப்பாஸ் அவர்கள் என்ன சொல்கிறார்னு சொன்னால், இந்த சட்டம் எப்படி காலாவதி ஆனது என்றால், அதாவது நோன்பு நோக்க சக்தி இருப்பவர்களும் ஏழைக்கு உணவளிக்கலான்ற ஒரு சட்டம் இருந்துச்சுல, அதுதான் காலாவதியானதை தவிர சிலர் நிரந்தர நோயாளிகள், அதே போன்று வயோதிகர்கள், அவர்களால் எப்போதும் நோன்பு வைக்க முடியாது,
அவங்க ஆனால் என்ன செஞ்சாகணும், ஒரு ஏழைக்கு உணவளித்து ஆக வேண்டும். ஃபகஃபாரத்துஹு, அதற்கான பரிகாரம் என்ன, இத்ஆமு, அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளித்து ஆக வேண்டும் என்கின்ற விஷயத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறார்கள், அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் நோன்பு கட்டாயமாக வைத்தாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஃபமன் கான மின்கும் மரீலன், யாராவது நோயாளியாக இருந்தால், அந்த நேரத்தில் நோன்புடைய நேரத்தில் ஒரு நோயாளியாக இருக்கிறார், அவ் அலா சஃபரின், அல்லது பயணத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், அவர் வேறொரு நாளில் என்ன செய்ய வேண்டும், அந்த நோன்பை கணக்கிட்டு வைத்து கொள்ள வேண்டும். இதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே கிடையாது. இந்த இரண்டு விஷயங்களில் ஒருவர் நோன்பு நேரத்தில் மட்டும் நோயாளியாக இருக்கிறார், மற்ற நாட்கள் ஆரோக்கியமாக இருக்கார், அல்லது நோன்பிற்கு பிறகு அவருடைய நோய் சரியாகிடும். இப்படிப்பட்ட நோயாளிகள், டெம்பரரியான நோயாளிகள், அவர்களும் அந்த பிரயாணமாக இருப்பவர்கள், நோன்பு நேரத்தில் பிரயாணமாக இருப்பவர்கள், இவர்கள் இருவரும் என்ன செய்தாக வேண்டும், நோன்பை மற்றொரு நாட்களில் அவர்கள் கணக்கிட்டு வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த நோன்பை விடுவதற்கு சலுகை இருக்கிறது. மற்ற நாட்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் நோன்பை கணக்கிட்டு வைத்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆனால் இதில் கூடுதலாக தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் என்னென்னா, சிலர் முதியவர்களாக இருக்கிறார்கள். முதுமை என்று சொன்னால் அடுத்தடுத்து அந்த முதுமை அதிகரிச்சுட்டு தான் போகும். இந்த வருஷம் ஒருத்தர் முதுமையினால் என்னால் வைக்க முடியல அப்படின்னா அடுத்த வருஷமும் அவருக்கு வாய்ப்பு குறைவு தான், அதுக்கு அடுத்த வருஷமும் அவருக்கு வாய்ப்பு குறைவு தான். அந்த மாதிரி ஒருவர் முதுமையின் காரணமாக இதற்கு பிறகு நோன்பு வைக்க முடியாது என்ற நிலையில் உள்ளவர்கள், அதே போன்று தீராத நோய் உள்ளவர்கள், அந்த மாதிரி சில பிரச்சனை உள்ளவங்க இருக்காங்க. அவங்களோட நோய் பர்மனெண்ட்டாக தீராது. அவங்க மாத்திரை 3 வேளையோ அல்லது ஒரு நாளைக்கு 2 வேளையோ அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும், அவர்கள் உணவருந்தி கொண்டே இருக்க வேண்டும், கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும், கரெக்டான நேரத்தில் தண்ணீர் குடிக்கணும், இல்லைனா அவங்க உடம்புக்கு பிரச்சனையாகும், அவங்களால அந்த நோன்பு 30 நாள் வைக்க முடியாது என்ற நிலையில் உள்ளவர்கள், ஆக தீராத நோய் உள்ளவர்கள், அதே போன்று அந்த முதுமை நிலையை அடைந்தவர்கள், இதற்கு பிறகு நம்ம நோன்பை வைக்க முடியாது என்ற முதுமை நிலையை அடைந்தவர்கள், இந்த 2 நபர்களும் நோன்பு வைப்பதற்கு நிரந்தரமாக சலுகை அளிக்கப்பட்டவர்கள். இவங்க அதுக்கப்புறம் நோன்பு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா அவங்களால முடியாது என்ற காரணத்தினால் அவர்கள் நிரந்தரமான சலுகை அளிக்கப்பட்டவர்கள். ஆனால் அங்கே என்ன கருத்து வேறுபாடு வருதுன்னா, 2 விதமான கருத்து வேறுபாடுகள். இவங்க நிரந்தரமான சலுகை அளிக்கப்பட்டவர்கள் என்றால் அப்போ இவங்க ஃபிதியா கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கருத்து. ஃபிதியானா என்ன, பரிகாரமாக அவங்க ஏதாவது கொடுக்கணுமா, ஏழைக்கு உணவளிக்கணுமா என்கின்ற ஒரு கருத்தும், அல்லது பொதுவான ஒரு சட்டம் இருக்குல்ல, ஒருவர் நோன்பு வைக்க முடியலன்னா என்ன செய்யணும், ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை இவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இவர்கள் சலுகை அளிக்கப்பட்டவர் என்றாலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சிறுமறை வசனங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள், அதிகமான சட்டங்களை நமக்கு தொகுத்து வழங்கியவர்கள், அவர்கள் இது தொடர்பாக தெளிவான ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். புகாரியில் பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ், அதை சிலரையே ஏற்க மாட்டாங்கன்னா, இது இப்னு அப்பாஸ் அவங்க சொன்னாங்க அதனால் ஏற்க முடியாது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் சொன்னதுக்கு மாற்றமாக சொல்லியிருந்தாங்கன்னா ஏற்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக அதிகமான விளக்கம் கொடுக்கல, ஆனால் இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, அந்த சலுகை இருக்குது பாருங்க, சலுகை அளிக்கப்பட்டவர்கள், நிரந்தரமான சலுகை அளிக்கப்பட்டவர்கள், நிரந்தரமான வயோதிகம் அடைந்தவர்கள், நிரந்தர நோயாளிகள், அவர்கள் நோன்பிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒரு நோன்பிற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு அவர்கள் உணவளிக்க வேண்டும், ஒரு வேளை உணவை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் அளிக்க வேண்டும். இதுதான் ஒரு மார்க்க தீர்ப்பாக இருக்கிறது. இது அதிகமான அறிஞர்களுடைய கருத்து. அந்த உணவு எவ்வளவு கொடுக்கணும், அதே மாதிரி நம்ம எந்த அளவில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு செய்தியும் கிடையாது. நமக்கு தெரியும் ஒரு ஆள் இவ்வளோ உணவு சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி ஏழைக்கு என்ன செய்யணும், அந்த ஒரு வேளை உணவை வாங்கி கொடுக்க வேண்டும். அல்லது ஒருவர் இதற்கும் சக்தி பெறலை, ஏன்னா ஒருத்தர் வயோதிகமான நிலையில் இருக்கார், அல்லது நிரந்தர நோயாளியாக இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு பொருளாதாரம் இல்லை, என்ன இல்லை, பொருளாதாரம் இல்லை, அவரால் ஒரு ஏழைக்குன்னா என்ன செய்யணும், 30 நோம்புக்கு 30 ஏழைகளுக்கு கொடுக்கணும், 29 ஏழைகளுக்கு உணவளிக்கணும், அல்லது ஒரு ஏழைக்கு 29 நாளைக்கு அவர் உணவளிக்கணும், ஏதாவது ஒன்று, சரிங்களா? இதை அவர் செஞ்சாகணும். இப்போ ஒருத்தர் பொருளாதார ரீதியாக அவருக்கு முடியல அப்படின்னா அவர் என்ன செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளோதான். அல்லாஹ்வுக்கு தெரியும் அவருக்கு நோன்பு வைக்க முடியல, பொருளாதாரம் இருந்தால் அவர் கொடுக்கக்கூடியவர், ஆனால் பொருளாதாரம் இல்லை அப்படின்னா அவர் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கு கடன் வாங்கியோ அல்லது ரொம்ப சிரமப்பட்ட கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவர் விதிவிலக்கு அளிக்கப்பட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, அதை பற்றி கவலைப்பட வேண்டியது கிடையாது. இதுதான் முதுமை நிலை அடைந்தவர்களும் நிரந்தர நோயாளிகளுக்கு உண்டான ஏகோபித்த ஒரு கருத்து, அதிகமான அறிஞர்களுடைய கருத்து. இதற்கடுத்து ஒரு செய்தி இருக்குது பாருங்கள், பிரயாணிகள் தொடர்பாகவும் உள்ள ஹதீஸில் வருது என்னென்னா, இப்போ ஒருத்தர் பிரயாணத்தில் இருக்கிறாருன்னா அவருக்கு சலுகை இருக்கிறது, அவர் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
அதே சமயம் ஒருவர் விரும்புகிறார் என்றால் அவர் நோன்பு வைக்க அனுமதியும் இருக்கிறது. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் பிரயாணத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் நோன்பு வைக்க முடியும். அப்போ இன்னொருத்தர் சொல்லக்கூடாது, பிரயாணத்திற்கு நோன்பு வைக்கக்கூடாதுன்னு ஹதீஸ் கிடையாது, வசனம் கிடையாது. பிரயாணத்தில் இருப்பவர்கள் நோன்பிலிருந்து அவங்களுக்கு விதிவிலக்கு, ஒரு சலுகை, நீங்கள் மற்ற நாளில் வச்சுக்கோங்க. ஏன் அந்த பிரயாணத்துக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும், அதிகமான தாக்கங்கள் இருக்கும், அதனால் மற்ற நாட்களில் கணக்கிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் என்பது தான் ஒரு சலுகையாக அளிக்கப்பட்டே தவிர நோன்பு வைக்கக்கூடாதுன்னு கிடையாது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்கிறார், ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் பிரயாணத்தில் நோன்பு வைக்கணும்னு ஆசைப்படுறேன், நோன்பு வைக்கலாமான்? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய சலுகை, அல்லாஹ்வுடைய சலுகை நீங்கள் பயன்படுத்திக்கங்க, இருந்தாலும் நீங்கள் நோன்பு வச்சாலும் தப்பு கிடையாதுன்ட்டாங்க. ஆக அதில் முடிஞ்சு போச்சு. இதில் கருத்து முரண்பாடுக்கு வேலை கிடையாது. ஒருத்தரால் நினைக்கிறார் என்னால் நோன்பு வைக்க முடியாதுன்னா அவர் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மற்ற நாட்கள் கணக்கிட்டு வைத்து கொள்ள வேண்டும். அல்லது ஒருவர் வந்து இல்லை பிரயாணத்தை தான் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், என்னால் முடியும்னா அவர் வைப்பதற்கும் எந்த ஒரு தடையும் கிடையாது. இது வந்து பிரயாணிகள் தொடர்பாக உள்ளது. அடுத்ததாக நோயாளிகள் தொடர்பாக ஏற்கனவே பார்த்துட்டோம். நிரந்தர நோயாளிகள் அவங்க இப்போ எப்போதுமே விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள். அந்த நோன்பு நேரத்தில் மட்டும் ஒருத்தர் நோய் ஏற்பட்டுச்சுன்னா அவர் அந்த குறிப்பிட்ட நாளை கணக்கிட்டு மற்ற நாட்களில் வச்சிடணும். இதில் அடுத்ததாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயங்கள் பெண்கள் தொடர்பான சட்டங்கள். பெண்கள் தொடர்பாக இந்த ரமலானுடைய அந்த நோன்பில் வந்து 3 வகையாக பெண்கள் வந்து இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவங்க, அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையும் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட வயது அடைஞ்சிட்டாங்கன்னா, அல்லது அவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் அதுக்கப்புறம் கர்ப்பிணியாக இருக்க வாய்ப்பு இல்லை, அதே போல் பால் ஊட்ட வேண்டிய அந்த அவசியம் எதுவுமே கிடையாது. இந்த நிலையில் உள்ளவர்கள் அவங்களால முடிஞ்சுன்னா நோன்பு வைப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஃபிதியா கொடுப்பாங்க. அதே போன்று கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய பெண்கள், அடுத்ததாக மாதவிடாய் உள்ள பெண்கள். இந்த மாதவிடாய் உள்ள பெண்களை பொறுத்தவரை இஸ்லாமிய ஷரியாவுடைய சட்டத்தில் எந்த ஒரு கருத்து முரண்பாடும் கிடையாது. அவங்க வந்து நோன்பை வந்து தொழுகையை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க, தொழுகை வந்து அவங்க மாதவிடாய் காலத்தை தொழுவக்கூடாது, ஆனால் திரும்ப தொழுவ வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நோன்பை வந்து அவங்க விட்டாங்கன்னா திரும்ப நோன்பு வைக்கணும். அது 3 நாளோ 5 நாளோ 7 நாளோ. இந்த பிரச்சனையினால், இந்த மாதவிடாய் பிரச்சனையினால் பெண்கள் நோன்பை விட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யணும், அதை கணக்கிட்டு அவர்கள் மற்றொரு நாளில் அந்த நோன்பை வைத்து விட வேண்டும். ஆனால் இந்த கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய பெண்கள், இது தொடர்பாக பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சரிங்களா? பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஏன் பல கருத்து வேறுபாடுகள் இருக்குதுன்னா, இது தொடர்பாக நேரடியான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. இவங்க தொடர்பாக என்ன ஹதீஸ் இருக்குன்னா, இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ், அதாவது கர்ப்பிணி பெண் தனக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சினாலோ, அல்லது பாலூட்டும் பெண் தன் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடும் என்று அவள் அஞ்சினாலோ நோன்பை விடுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளித்துள்ளதாக. நல்லா அந்த ஹதீஸை விளங்கிக்கிறணும். இப்னு மாஜாவில் 1668வது ஹதீஸ். நோன்பை விடுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் அந்த ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தில் சொல்கிறால, நோயாளியாகவோ பயணியாகவோ இருந்தான்னு, அதுலேயும் வந்து பெண்களை பற்றி குறிப்பிடப்படலை. அப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து நோய் தான் சொல்லுவாங்க. ஆனால் இது நோய் கிடையாது. பிரசவத்தினால சில பிரச்சனை ஏற்படும், அது வந்து நோய் கிடையாது. அது எல்லாத்துக்கும் இயல்பாக ஏற்படக்கூடிய ஒன்று. அது நோயின்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் வைக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது குறித்து ஏதாவது வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க பார்த்தா கிடையாது. இந்த ஒரு ஹதீஸ் இருக்குது, அவர்கள் நோன்பு வைப்பதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள். யார்? பாலூட்டக்கூடிய பெண்கள், கர்ப்பிணி பெண்கள். அதில் தெளிவான ஹதீஸில் வரக்கூடிய வாசகம் என்ன? தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடும் என்றோ, அல்லது தனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடும் என்றோ அவர்கள் அஞ்சினால் அவர்கள் விடுவதற்கு அனுமதி இருக்குது. அப்போ இதில் முதல் விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறணும், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய பெண்கள், தமக்கோ குழந்தைக்கோ எந்த பிரச்சனையும் வராது, நம்மளால் சக்தி பெற முடியும் என்று இருந்தால் அவர்கள் நிச்சயம் நோன்பு வைக்க வேண்டும். சரிங்களா? இதில் வந்து எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது. ஏன்னா இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம தெளிவாக விளங்கிக்கிறலாம். ஏன்னா ஒவ்வொரு பெண்களுடைய நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த கர்ப்ப காலத்தில் ஒரு சிலரால் பச்சை தண்ணியை கூட வாயில் வைக்க முடியாது, பச்சை தண்ணியை வாயில் வச்சாலும் வாந்தி எடுப்பாங்க. சிலரால் வந்துட்டு எந்த ஒரு பொருளுமே அவங்க விரும்ப மாட்டாங்க, எந்த ஒரு பொருளுமே அவங்களால சாப்பிட முடியாது, எந்த ஒரு ஸ்மெல்லும் அவங்களால நுகர முடியாது, எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு பிடிக்காது. மேற்கொண்டு என்ன செய்வாங்க, பலகீனத்தில் அவங்க இருப்பாங்க. அதுதான் அல்லாஹ்வே சொல்கிறான், வஹ்னன் அலா வஹ்னின், பலகீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டு உன்னுடைய தாய் உன்னை சுமந்தாள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லுகிறான். ஆனால் ஒரு சில பெண்கள் என்ன செய்வாங்க, அந்த கர்ப்ப காலத்தில் நல்லா சாப்பிடுவாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை.
என்ன செய்வாங்க, நிறைய பேர் அவங்கள பார்த்துல பொறாமப்படுவாங்க. நான்லாம் வந்து சாப்பிடவே முடியாமல் இருந்தேன், நான் நீ நல்லா சாப்பிட்றம்மா மாஷா அல்லா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பெருமைப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சில பெண்கள் என்ன செய்வாங்க, ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள். அவங்க போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது நான் நோன்பு வைக்கலாமான்னு கேட்கும்போது சில மருத்துவர் அவங்க உடல் ரீதியான அந்த எல்லா செக்கப்பையும் பண்ணிட்டு சொல்லுவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து திரும்ப நீங்கள் இது பண்ணால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒருவர் சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த பெண்கள் என்ன செய்ய வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, உடல் ரீதியான பிரச்சனையும் கிடையாது, வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படிங்கிறப்ப அவங்க நோன்பு வந்து வச்சு ஆக வேண்டும். நோன்பை விடுவதற்கு அவங்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. அடுத்ததாக என்ன ஒரு சந்தேகம் வரும்னா, சரி இப்போ முடியாதவங்க இருக்கிறாங்க, அந்த ஒரு மாத காலம் முடியலை, சரிங்களா, அவர்கள் கர்ப்ப காலமாக இருக்கிறாங்க, அது வந்து முதல் மாதமோ இல்லை 2வது மாதமோ இல்லை 3வது மாதமோ இருக்குன்னா அப்போ ரொம்ப ஒரு பேணுதலாக இருக்கணும், நல்லா நல்லா இருக்கணும். அப்படின்ற டைமில் அவங்க வந்து நோன்பு வைக்க முடியாதவங்களாம் ஆயிட்டாங்க. இந்த ஒரு மாதம் நோன்பு பெண்டிங் ஆகிடும், ஒரு மாதம் நோன்பு பெண்டிங் ஆகிடும். சரி, அடுத்த வருஷம் திரும்பவும் அடுத்த ரமலானில் பார்த்தா அந்த குழந்தை பிறந்து ஒரு 2 மாதம் இருக்கும், அப்படி தானே? இந்த ரமலான் அடுத்த ரமலான், இந்த ரமலான் ஒருத்தவங்க மாசமாக இருக்காங்கன்னா அடுத்த ரமலான் என்ன ஆகும், குழந்தை பிறந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி ஆயிருக்கும். அப்போ குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய அந்த நேரம், அப்பையும் சில பேரால் நோன்பு வைக்க முடியாது. ஏன்னா சில பேருக்கு வந்து சரியான உணவு சாப்பிடலன்னா பால் சுரக்காது, குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அதனால தான் இதில் தொடர்பாக என்னென்னா பல கருத்து வேறுபாடுகள் வருது. சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் நிரந்தரமான விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள். ஏன்னா இவங்களால் அடுத்தடுத்த சிரமம் வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறனால இவங்க நோன்பு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று ஒரு கருத்து இருக்குது. எல்லாருடைய கருத்தை நான் சொல்கிறேன் முதல்ல. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிலர்னா யார், சஹாபாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இது தொடர்பாக வெளிப்படையான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது, இது தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் தான் இருக்குது. இப்போ சஹாபாக்கள் ஒரு சில பிரிவினர் என்ன சொல்கிறாங்க, அவங்க நோன்பு வைக்க வேணாம், ஆனால் நோன்பு வைக்காமல் இருந்தால் ஃபிதியா கொடுக்கணும்ல, ஒரு பரிகாரம் செய்யணும்ல, அந்த பரிகாரம் அவர்கள் செய்தால் போதுமானது என்கின்றது ஒரு கருத்து. அதே போன்று இன்னும் சில சஹாபாக்களில் ஒரு பிரிவினர் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இவங்க நோன்பை வந்து கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். எப்படி அல்லாஹ் தஆலா பயணிகளுக்கும் நோயாளிகளுக்கும் ஒரு சலுகையை அளிச்சுட்டு நீங்கள் மற்றொரு நாளில் அதை கணக்கிட்டு வைத்துக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறால, அந்த மாதிரி இவர்கள் என்ன செய்யணும், அந்த நோன்பெல்லாம் கணக்கிட்டு வச்சு அவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அவங்க அதை மொத்தமாக வச்சிடணும் என்று பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இதில் நம்ம ஓரளவுக்கு ஹதீஸுக்கும் அதே போன்று நம்மளுடைய இயல்புக்கும் ஏற்ற மாதிரி உள்ள கருத்து எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருவரும் தலை சிறந்த சஹாபாக்கள், சாதாரண ஆட்கள் கிடையாது. இந்த 2 சஹாபாக்களும் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். என்ன கருத்தை முன்வைக்கிறார்கள் என்றால், கர்ப்பிணியோ அல்லது பாலூட்டக்கூடிய பெண்ணோ அவர்களுடைய இயலாமையினால் அந்த நோன்பை அவர்கள் விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அவர்களால் முடிந்தால் அதற்கு பகரமாக அவர்கள் ஃபிதியா கொடுத்தால் போதுமானது, ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தால் போதுமானது என்ற கருத்தை இப்னு அப்பாஸ் அவர்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைக்கிறார்கள். இவர்கள் வைத்த அந்த சமயத்தில் எந்த சஹாபாக்களும் அதற்கு மாற்று கருத்து சொல்லியதாக எந்த ஒரு தகவலும் கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த கருத்தை நம்ம ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் அதே போல் நம்ம இயல்பான வாழ்க்கைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பொருத்தமான செய்தியாக இருப்பதனால் பெண்களால் சுத்தமாக முடியாத நிலையில் உள்ளவர்கள் அவர்கள் அடுத்தடுத்து நோன்பை கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் வந்துட்டு செல்வத்தை வழங்கியிருக்கான்னு சொன்னால் அவருடைய ஒவ்வொரு நோன்பிற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளித்தால் போதுமானது என்கின்ற ஒரு கருத்துக்கு நம்ம வர முடிகிறது. எதை வச்சுன்னா சஹாபாக்களுடைய கருத்தை வச்சு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பாக வெளிப்படையான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. அதே மாதிரி குர்ஆனில் உள்ள சில வசனங்களை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த நோன்பினுடைய அந்த சட்டத்திட்டங்களை பற்றி சொல்லும் பொழுது, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இலகுவை நாடுகிறான், சிரமத்தை ஒருபோதும் நாடுவது கிடையாது. அல்லாஹ் தஆலா இலகுவை தான் நாடுகிறான். அப்போ எது இலகுவானோ அதை நம்ம தேர்வு செஞ்சால் எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதே போன்று பல வசனம் அல்லாஹ் சொல்வான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா, யாரையும் அவருடைய சக்திக்கு மீறி என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் தஆலா சோதிக்க மாட்டான். ஏன்னா இதில் உள்ள இந்த கர்ப்பிணி பெண்கள் தொடர்பாக உள்ள பிரச்சனை என்னென்னா, ஒரு சில பேர் அடுத்தடுத்து பிள்ளைகள் பெற்றவர்களாம் இருக்கிறார்கள். 1 வருஷம் 2 வருஷம் கேப்பில் பிள்ளைங்களை பெற்றவங்களாம் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ரமலானில் ஒன்று அவங்க கர்ப்பிணியாக இருப்பாங்க அல்லது பாலூட்டக்கூடிய தாய்மாராக இருப்பாங்க. இப்படி சில பேருக்கு கணக்கு பண்ணோம்னா 3 மாதம் 4 மாதம் நோன்பு பெண்டிங்கில் இருக்கும். அது வந்து இயல்புக்கு சாத்தியமானு பார்த்தா கிடையாது. அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம்தான். அது வந்து ரொம்ப ரொம்ப சிரமம்தான். சிரமத்தினால அதை நம்ம விடணும்னு சொல்ல கிடையாது. சிரமமாக இருந்தாலும் அல்லாஹ்வோட தூதரோ அதை வலியுறுத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை செய்யணும். ஆனால் இது தொடர்பாக நேரடியான செய்தி இல்லாததுனால
எது நமக்கு சாத்தியமோ அதை நம்ம எடுத்துக்கொண்டால் போதுமானது. ஆக கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் இஸ்லாமிய ஷரியாவின் அடிப்படையில் எது சிறந்தது என்று சொன்னால் அவர்களால் முடிந்தால் நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளித்தால் போதுமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சில முக்கியமான சட்டத்திட்டங்கள் என்னென்னா, இந்த கணவன் மனைவி தொடர்பாக உள்ள விஷயங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நோன்பு நேரத்தில் அவர்களுடைய மனைவி அவர்கள் முத்தமிடுவார்கள், கட்டி அணைப்பார்கள். அது புகாரி வரக்கூட 1927வது ஹதீஸ். ஆனால் அதை அறிவிக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அவங்களோட மனைவி தான் அறிவிக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக ஒருவர் தன்னுடைய மனைவியையோ அல்லது மனைவி கணவனையோ அவர்கள் இயல்பாக கட்டி அணைப்பதோ முத்தமிடுவதோ இதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அவர்கள் எல்லை மீறி விடுவோம் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னு சொன்னால் அது நோன்பு முறிச்சிடும். அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பயம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்யக்கூடாது, அந்த நோன்பு நேரத்தில் அவர்கள் தள்ளி இருப்பதே சிறந்தது. மற்றபடி அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. நோன்பு இன்னும் சிலருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, நோன்புடைய அந்த 30 நாளுமே கணவன் மணி ஒன்று சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில கருத்து சில பேர் நினைக்கிறாங்க. நோன்புனாலே புனிதமானது, அதனால் நோம்பில் எப்போவுமே கணவன் மணி ஒன்று சேரவே கூடாது அப்படின்ற கருத்தையும் சிலர் மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அது அடிக்கடி கேள்வியாக கேட்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த இரவு நேரங்கள் உங்களோட மனைவியர்களுக்கூட நீ கூடுவதில் எந்த தவறும் இல்லைன்ட்டான் அல்லாஹ் தாலா. அப்போ நோன்பு திறந்துட்டா அந்த சஹருடைய நேரம் வருகிற வரைக்கும் மனைவியுடைய சஹருடைய நேரம் முடிகிற வரைக்கும் ஒரு கணவன் மனைவி ஒன்று சேர்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆக இதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டமாக இருக்கிறது. அதே போன்று இன்னொரு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது ஒரு ஆணோ பெண்ணோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறார்கள். குளிப்பு கடமையான நிலையில் இருக்கும் பொழுது தொழுகைக்கு கண்டிப்பாக குளிப்பு அவசியம். தொழுகை இல்லாமல் இது குளிப்பு இல்லாமல் தொழுகை கூடாது. இப்போ ஒருத்தர் சஹர் நேரத்தில் குளிப்பு கடமையாக இருக்கிறார். அவர் என்ன செய்ய, சஹர் நேரம் குறைவாக இருக்குது. அப்போ அவர் என்ன செய்யலாம், அந்த குளிப்பு கடமையோ இருக்கின்ற நிலையிலேயே அவங்க உணவு அருந்தலாம், நோன்பு வைக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் சுபு தொழுவதுக்கு என்ன செஞ்சாகணும், அவங்க குளிச்சாகணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிறணும். நம்ம சஹர் உணவே குளிச்சுட்டு தான் போய் சாப்பிடணும், இல்லைனா சஹர் உணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்ய வேண்டியதில்லை, அவர்கள் எண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குளிப்பு கடமையான நிலையில் சஹர் உணவு உண்பார்கள். பிறகு தொழுகைக்காக என்ன செய்வாங்க, அவங்க குளித்துக் கொள்வார்கள் என்ற செய்தியெல்லாம் நமக்கு இருக்கிறனால நம்ம அதை ஒரு அனுமதியாக எடுத்துக்கலாம். அதே போன்று இன்னும் சிலர் நோன்பினுடைய நேரத்தில் உடல் சூட்டின் காரணமாகவோ இன்னும் சில பிரச்சனை காரணமாகவோ ஆண்கள் பெரும்பாலானவர்களுக்கு குளிப்பு கடமை ஏற்பட்டும். நோன்பு வச்சிருக்கக்கூடிய நிலையில் நம்மளாக நம்ம குளிப்பு கடமையாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடாது. அதுவாக இயல்பாக ஏற்பட்டுச்சுன்னா நோன்பு முடியாது. அதையும் நம்ம விளங்கிக்கிறோம். நோன்பு அதுவாக நமக்கு தானாக குளிப்பு கடமை ஏற்பட்டுச்சு, நோன்பு வச்சுருக்கோம், ஒரு மதிய டைமில் சாயந்தர டைமில் குளிப்பு கடமையாகிடுச்சுன்னு சொன்னால் நோன்பு முடியாது. ஆனால் நம்ம குளிச்சு கொண்டால் போதுமானது. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அடுத்ததாக இந்த நோன்பு நேரத்தில் நறுமணம் பூசக்கூடாதுன்னு சில பேர் சொல்லி வச்சுருக்காங்க. சென்டெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பூசக்கூடாது அப்படின்ற மாதிரி சில பேர் சில கருத்துக்களை வைக்கிறாங்க. அது எதற்காக ஆரம்பத்தில் சொல்லப்பட்டதுன்னு நான் கருதுகிறேன் அப்படின்னா, இந்த சென்ட்டு அது நோன்பு வச்சிருக்கிற டைமில் ஸ்மெல் பண்ணோன்னா ஒரு மாதிரி கேராகும் சில பேருக்கு. சில பேர்லாம் ரொம்ப ஹெவியாக போட்டு வருவாங்க. உணவு இருந்தாமல் எம்டி ஸ்டொமக்கில் இருக்கிறப்ப லைட்டாக கேராகும். அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இது இது பொதுவான விஷயமே தவிர நோன்புக்கு அதனால் பாதகம் ஏற்படுமான்னு பார்த்தா கிடையாது. அதனால் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நோன்பு நோற்றவர்கள் பல் துலக்குவது. பல் துலக்குவது தொடர்பாக ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தர் பல் துலக்குவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக வலியுறுத்துகிறாங்க. அதில் என்ன கேள்வி இப்போது வரும்னா, பேஸ்ட் வச்சு விளக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா பேஸ்ட்டு வச்சு விளக்குறப்ப மௌத்துக்கு ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் மாதிரி கிடைக்கும், சரிங்களா? அதனால அது தப்பாகிடுமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். நோன்பு நேரத்தில் பேஸ்ட் வச்சு விளக்குறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது. நோன்பினுடைய அந்த மசாயில் சட்டமே அடிப்படை என்னென்னா, எந்த ஒரு உணவும் எந்த ஒரு பொருளும் உள்ளே போகக்கூடாது. நமக்கு உடலுக்கு அந்த பசியையோ அல்லது தாகத்தையோ தீர்க்கக்கூடிய அளவுக்கான எந்த ஒரு பொருளும் உள்ளே போகக்கூடாது. வெளியில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமே தவறாக ஆகாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புகாரியில் இது தொடர்பாக இமாம் புகாரி அவர்கள் நிறைய சஹாபாக்களுடைய வரலாற்றில் உள்ள செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, அவங்க தலையில் தண்ணி ஊற்றுவாங்க, உஷ்ணம் தாங்க என்ன செய்வாங்க, தலையில் தண்ணி ஊற்றுவாங்க. அதே போன்று கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருப்பதற்காக அவர்கள் வாய் அதிகமாக குப்பளிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கிறப்ப. இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஏன்னா சில பேர் எதுவுமே செய்யக்கூடாது, அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாதான் நோன்பு அப்படியெல்லாம் கிடையாது.
இப்போ சில பேர் ஒருத்தர் நினைக்கிறார் இது வந்து வெயில் காலமாக இருக்கிறனால ஒருத்தர் நார்மலாக 10 நிமிஷம் குளிக்கிறாருன்னா அரை மணி நேரம் ஒருத்தர் குளிக்கிறார். எதுக்காக குளிக்கிறார்? ரொம்ப அவரால் தாங்க முடியல, அதனால் ஷவரை திறந்து விட்டோ இல்லை தண்ணி அள்ளி ஊற்றிக்கிட்டே இருக்கார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? தண்ணி அள்ளி ஊற்றுவாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. ஆக திரும்ப திரும்ப என்ன செய்கிறார்? ஊற்றுறாரு, உஷ்ணம் தாங்காமல் ஊற்றுறாருன்னு சொன்னால் அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அவர் நோன்புக்கு பாதகம் ஏற்படாது, அவருடைய நோன்பு பரிபூர்ணமாகும். அது வந்து இயல்பாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா சிரமம் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக சில வெளியில் உடல் ரீதியான விஷயங்கள் ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஏன்னா எந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சுருக்காங்கன்னா, சில குழந்தைங்க வந்து வீட்டில் வந்து நோன்பு வச்சுருப்பாங்க, சின்ன பசங்க நோன்பு வச்சு என்ன செய்வாங்க? அம்மா பசிக்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்களா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், பசிக்குதுன்னு சொல்லாத, நோன்பு வச்சுட்டு பசிக்குதுன்னு சொல்லக்கூடாது. இன்னும் என்ன செய்வார்கள்? மிரட்டுவாங்க. நோன்பு வச்சுருந்தா பசிச்சாலும் பசிக்குதுன்னு வெளியே சொல்லக்கூடாது, அதெல்லாம் வந்து பாவம் என்ற மாதிரிலாம் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு சட்டமும் மார்க்கத்தில் கிடையாது. அதே மாதிரி நோன்பு இப்போ ஒரு சில வீட்டில் என்ன செய்வாங்கன்னா, ஒருவர் நோன்பாளியாக இருப்பார், இன்னொருத்தவர் ஏதாவது ஒரு காரணத்தை நோன்பு வைக்காமல் இருப்பாங்க. பெண்கள் கூட சில பிரச்சனைகள்லாம் நோன்பு வைக்காமல் இருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஒருத்தர் இன்னொருத்தவங்க முன்னாடி உட்காந்து சாப்பிட்டா நோன்பாளி முன்னாடி உட்காந்து சாப்பிடக்கூடாது, அது வந்து பெரிய பாவம். இதெல்லாம் வந்து ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வந்து பாவம்லாம் கிடையாது. ஒருத்தர் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சாருன்னா அவர் தனியாக போய் சாப்பிட்டுக்கிறட்டும், இல்லை ஒரு நோன்பு வச்சுக்கிறவர் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாருன்னா அவர் பார்க்காம இருந்துக்கட்டும். ஆனால் இயல்பாக ஒரு விஷயம் நடக்குது, ஒரு நோன்பாளிக்கு முன்னாடி நோன்பில்லா ஒருத்தர் சாப்பிட்றாருன்னா அதனால் என்ன கிடையாது? எந்த ஒரு பாவமும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறணும். அதே போன்று இந்த நோன்பு நேரத்தில் எச்சில் விளங்குவது தொடர்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நோன்பு வச்சுக்கிறதுக்காக நோன்பு வச்சுக்க அந்த நோன்பு முறிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எச்சி எப்பப்பெல்லாம் வாயில் வருதோ அப்போல்லாம் துப்பிக்கிட்டே கிடப்பாங்க. ரோட்டில் எங்கெல்லாம் கிடக்கோ துப்பிக்கிட்டே கிடப்பாங்க. அதில் ஒருத்தர்லாம் வந்துட்டு என்ன செஞ்சார்னா, தொழுகையில் ஒரு பக்தனுடைய தொழுகையில் அந்த தொழுகை முடிகிற வரைக்கும் அவர் வாயில் எச்சியை வச்சுருந்துருக்காரு. வாயில் எச்சியை வச்சுட்டு தொழுகை முடிஞ்சோன்னே ஓடுறாரு, ஓடிட்டு போய் எச்சியை துப்பிறாரு. என்னங்க தொழுது முடிச்சு இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்கன்னு? இல்லை, நான் நோன்பு வச்சுருக்கேன், எச்சி வந்துகிட்டே இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதோட எச்சியை வாயில் வச்சுக்கிட்டே இருந்தேன், தொழுது முடிச்சோன்னே போய் துப்பிட்டேன் அப்படின்னு. ஏன்னா அதுவும் சிலருடைய மனசில் இருக்குது, எதுவுமே முழுங்கக்கூடாதுன்னா அப்போ எச்சி வந்து நம்ம முழுங்குறோமே அதுவும் தப்பாயிருமா அப்படின்னு. இது வந்து நார்மலாக டே டு லைஃப்பில் நடக்கிற விஷயம். நம்ம வந்து வெளியிலேருந்து எதையும் கொண்டு போகல, அது உள்ளே ஊறுது, அது உள்ளே போகிறது, அதனால் அதில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அல்லது எச்சியில் முழுங்குறனா நோன்பு முறிஞ்சிரும்னு சொல்லி ரசூலா சொல்லியிருந்தாங்க, நான் வேணா அப்படி நம்ம எடுத்துருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி சொல்லியதாக எந்த ஒரு சட்டமும் கிடையாது. அப்படிங்கிறனால நம்ம எச்சியில் முழுங்குறது என்ன கிடையாது, எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இன்னொரு கூடுதல் தகவலுக்காக ஒரு செய்தியை சொல்லணும்னா, நான் இதெல்லாம் வந்து நிறைய சகோதரர்கள் கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நோன்புடைய நேரத்தில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டைமில் ஒருத்தருக்கு வந்து ரத்தம் வந்து கொடுக்கக்கூடிய யாரை கூப்பிட்றாங்க, ரத்தம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரத்தம் கொடுக்குறீங்களான்னு கேட்குறப்ப இவங்க என்ன செய்வாங்க, நான் நோன்பு வச்சுருக்கேன், அதாவது சாப்பிடாமல் இருந்தால் அவங்க ரத்தம் எடுக்க மாட்டாங்க. அல்லது ஒருத்தர் வந்து திடகாத்தமாக இருக்கிறார், என்னால் ரத்தம் கொடுக்க முடியும், என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும், ஆனால் நோன்புடைய நேரத்தில் நான் கொடுக்கலாமா, ரத்தம் வந்து வெளியே போகுது, அது வந்து நோன்பை பாதிக்குமா கேட்டால் நோன்பை பாதிக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பு வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரத்தம் குத்தி எடுத்திருக்காங்க, அந்த நிவாரணத்துக்காக செஞ்ச அந்த செய்திகள்லாம் ஹதீஸ்கள் நமக்கு வரனால ரத்தம் வந்து ஒருத்தர் கொடுக்குறோம் அப்படிங்கிற, ஏன்னா அது வந்து ஒரு விஷயம் வெளியே தான் போகுது, உள்ளே வரல, அதனால் அதில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் ஒருத்தர் நோன்பு வச்சுக்கிட்டு ரத்தம் ஏற்றுறாருன்னு வச்சுக்காங்க, அவருடைய நோன்பு முறிஞ்சிடும், அவர் நோன்பு கண்டினியூ பண்ணக்கூடாது. ஏன்னா சில பேர் கேட்பாங்க, நான் வந்து நோன்பு நேரத்தில் குளுக்கோஸ் ஏற்றலாமா, அதே மாதிரி இன்ஜெக்ஷன் போடலாமா என்ற மாதிரிலாம் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இது வந்து கேள்வியே இந்த மாதிரி வரதே தவறு. ஏன்னா நமக்கு உடம்பு முடியாதப்போ தான் குளுக்கோஸ் ஏற்றுற அளவுக்கு போதுன்னா உடம்பு அந்த அளவுக்கு முடியாமல் இருக்குன்னு அர்த்தம். இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு இருக்கோம்னா அந்த அளவுக்கு உடல்நிலை சரியில்லாதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம சலுகையை பயன்படுத்திட்டு போயிடணும். உடல்நிலை சரியில்லாதப்போ நம்ம நோன்பை விட்டுட்டு அதை வேறொரு நாளில் என்ன செஞ்சிடணும், நம்ம அந்த நோன்பை கணக்கிட்டு வச்சிடணும். இது நோயாளிகளுக்கு உண்டான பொதுவான சட்டம். அதே போன்று வெளியில் உள்ள விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இப்போ ஒருத்தருக்கு தலை வலிக்குது, அவங்க என்ன செய்யறாங்க, தலைவலி தைலத்தை எடுத்து தேய்க்கிறாங்க, அல்லது வேறு மாதிரி ஏதாவது ஒன்று வந்து இல்லை ஒத்தனம் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒன்று செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இதனால் நோன்பு முறியாமல் பார்த்தா நோன்பு முடியாது. ஏன்னா இதெல்லாம் வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். கை காலில் ஏற்படக்கூடிய வலிக்கு ஒருத்தர் தைலம் தடவுறாரு, தலைவலிக்கு ஒருத்தர் தைலம் தடவுறாரு, தைலம் தடவுனா நோன்பு முறியுமான்னு கேட்டால் நோன்பு முடியாது. ஏன்னா இதெல்லாம் வெளியில் நடக்கக்கூடியது. அதே போன்று இன்ஜெக்ஷன் குளுக்கோஸ்லாம் வந்து உடலுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது, உடலுக்கு வந்து தெம்பூட்டக்கூடியது. நம்ம சாப்பிடாமல் இருந்தாலும் நம்ம பசியோடு இருந்தாலும் அந்த பசியை போக்கக்கூடிய அளவுக்கான அந்த கெப்பாசிட்டி குளுக்கோஸ்க்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ளே போகுது அப்படின்னா அது வந்து நோன்பை முறிச்சிடும், நோன்பை அவங்க கண்டினியூ பண்ணவும் முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம அடிப்படையாக
தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இல்லை ஏதாவது கூடுதல் தகவல் தேவைப்பட்டதுன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தாராளமாக வந்து கேளுங்க. எது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோமோ அது எல்லாமே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கதைகள் ஒவ்வொன்றாக எடுத்து தொகுக்கப்பட்ட உள்ள ஹதீஸ்கள் இருந்து தெளிவாக சொல்லப்பட்ட விஷயங்கள். முடிந்தவரை இந்த சட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம பேணி முறையாக வந்து இன்ஷா அல்லாஹ் நடந்துக்கிறணும். இது எல்லாவற்றையும் விட நோன்பை பாழாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன? கெட்ட பேச்சுகளும் பாவமான காரியங்களும். நம்ம இது எல்லாத்தையும் பேணுதலாக இருக்கோம்னு சொல்லி இருந்துட்டு பாவமான காரியத்தை தொடர்ந்து செய்கிறது, கெட்ட பேச்சுகளை பேசுறது, அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுறது, அந்த நாட்களில் கூட தொழாமல் இருப்பது, இந்த பழக்கம் நம்மகிட்ட தொடர்ந்துச்சுன்னா அது நோன்பை வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணிடும், நோன்பே இல்லாமல் ஆக்கிரும். ஆக நம்ம இந்த சட்டங்கள் எல்லாம் தெரிந்து பேணுதலாக நடப்பதோடு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பர்சனலான விஷயங்கள், ஒழுக்க ரீதியான மாண்புகள், நல்ல குணங்கள், அஹ்லாக்குகளையும் நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும், நற்பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த நோன்பை நாம் நல்ல முறையில் அடைய வேண்டும், நல்ல முறையில் அந்த நோன்பை நாம் பரிபூர்ணப்படுத்த வேண்டும். அப்போதுதான் இறைவன் நமக்கு வாக்களித்த அந்த நற்கூலிகளை இன்ஷா அல்லாஹ் அவன் பெறச் செய்வான். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.